Hi all, welcome to Investor View. Last 2 வீடியோல 27 important keywordsல first 13 கவர் பண்ணிட்டோம். வீடியோ பார்க்காதவங்க கீழே பார்ட் 1 and 2 ஓட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 13 வேர்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசிக்கான வார்த்தைங்களை தான் பார்த்தோம். அடுத்து வரப்போற வார்த்தைங்களாம் இன்னும் கொஞ்சம் புதுசாவே இருக்கும். இன்னைக்கு அடுத்து இருக்க 7 கீவேர்ட்ஸையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிவிடெண்ட். டிவிடெண்ட் அப்படின்னா ஒரு கம்பெனி ஏர்ன் பண்ற ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கறது தான். பொதுவா கம்பெனிஸ் ஏர்ன் பண்ற ப்ராஃபிட்டை எய்தர் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆர் எல்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு கொடுப்பாங்க. ஒரு கம்பெனி அதோட தேவைக்கேற்ப டிவிடெண்ட் கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமலும் போகலாம். ஒருவேளை அந்த கம்பெனி நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோவிங் ஸ்டேஜ்ல இருந்தா அதோட ப்ராஃபிட்டை டிவிடெண்டா கொடுக்காம ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்குவாங்க. அதாவது கேபிட்டல் கூட இந்த ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிப்பாங்க. அதே சமயம் அந்த கம்பெனிக்கு போதுமான அளவுக்கு தொகை இருப்பு இருந்துச்சுன்னா அப்போ அந்த கம்பெனி ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கும். அதுதான் டிவிடெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போறது இண்டெக்ஸ். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட்டோட இண்டெக்ஸை தெரிஞ்சுக்க லிஸ்ட் பண்ண கம்பெனிஸ்ல இருந்து சில சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. இந்த சாம்பிள் கம்பெனிஸோட ஸ்டாக் வேல்யூவை மதிப்பிட்டு தான் ஹோல் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸை கணிப்பாங்க. அதாவது பிஎஸ்சியில் இருக்க 30 பெரிய கம்பெனிஸோட மதிப்பை கணக்கிட்டு தான் சென்செக்ஸ் புள்ளிகளை அளக்குறாங்க. அதே மாதிரி என்எஸ்சியில் இருக்க 50 பெரிய கம்பெனிஸ் நிஃப்டி 50 இந்த கம்பெனிஸோட மதிப்பை கணக்கிட்டு தான் நிஃப்டி 50 புள்ளிகளை அளக்குறாங்க. இந்த சென்செக்ஸ் புள்ளி விவரத்தையும் நிஃப்டி 50 புள்ளி விவரத்தையும் தான் நாம இண்டெக்ஸ்னு சொல்றோம். அடுத்தது லிமிட் ஆர்டர். லிமிட் ஆர்டர் அப்படின்னா ஒரு ஷேரை வாங்கவோ அல்லது விற்கவோ பிரைஸ் லிமிட் செட் பண்றது தான். இப்போ நீங்க ஒரு ஷேரை வாங்கவோ அல்லது விற்கவோ டார்கெட் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. பட் நம்ம ஃபுல் டைமா பாயிண்ட்ஸோட மூவ்மெண்ட்டை நோட் பண்ண முடியாது இல்லையா? நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பிரைஸ் வரும்போது, அதாவது அந்த எக்ஸாக்ட் பிரைஸ்ல ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆக தான் லிமிட் ஆர்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார் ஷேர் எடுத்துக்கலாம். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ₹425 அசியூம் பண்ணிக்கோங்க. ஆனா அது நீங்க ₹420க்கு வாங்க ரெடியா இருப்பீங்க. அப்போ லிமிட் ஆர்டர்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுவீங்க. ஒருவேளை டாடா மோட்டார்ஸோட மார்க்கெட் பிரைஸ் 420 ரீச் பண்ணா அப்போ உங்க லிமிட் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆயிரும். அதாவது அந்த ஷேர்ஸை வாங்கிரும். ஒருவேளை அந்த பிரைஸ் ரீச் ஆகல அப்படின்னா ஒரு நாளிலேயே அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிரும். அடுத்த நாள் நீங்க புது ஆர்டரை தான் பிளேஸ் பண்ணுவீங்க. அடுத்தது மார்க்கெட் ஆர்டர். மார்க்கெட் ஆர்டர்னா ஒரு ஷேரை இருக்க மார்க்கெட் பிரைஸ்லயே வாங்கவோ விற்கவோ செய்யறது தான் மார்க்கெட் ஆர்டர். அதாவது பார்த்த உடனே இந்த பிரைஸ் ஓகேன்னு உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்குவோம் இல்லையா? இல்லைன்னா விற்க இதுதான் சரியான விலை அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இல்லையா? அந்த டைம்ல விற்கவோ இல்லை வாங்கவோ செஞ்சா அதுதான் மார்க்கெட் ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் ஷேரோட மார்க்கெட் பிரைஸ் ₹425 இருக்கு. அதே விலையில அந்த ஷேரை வாங்குறது தான் மார்க்கெட் ஆர்டர். இந்த ஆர்டர் உடனே எக்ஸிக்யூட் ஆயிரும். அடுத்தது குட் டில் கேன்சலேஷன் ஆர்டர், ஜிடிசின்னு சொல்லுவாங்க. ஜிடிசின்றது கிட்டத்தட்ட லிமிட் ஆர்டர் மாதிரி தான். ஒரு ஷேரை ஸ்பெசிபிக் பிரைஸ்ல வாங்கவோ இல்ல விற்கவோ மட்டும்தான் இந்த ஆர்டரை யூஸ் பண்ணுவாங்க. லிமிட் ஆர்டரை பொறுத்தவரை ஒரு நாள்ல ஆர்டர் கேன்சல் ஆயிடும். ஆனா ஜிடிசியில ஒன்னு அந்த ஸ்பெசிபிக் பிரைஸை ரீச் பண்ணதும் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகி க்ளோஸ் ஆயிரும். இல்லைன்னா கேன்சல் பண்ற வரைக்கும் ஆர்டர் ஆக்டிவ்ல இருக்கும். இதுதான் ஜிடிசி, அதாவது குட் டில் கேன்சலேஷன். அடுத்தது ஸ்டாப் லாஸ் ஆர்டர். இதோட பேர்லயே பாத்தீங்கன்னா இதுக்கான மீனிங் இருக்கு. லாஸை ஸ்டாப் பண்ணதான் இந்த ஆர்டர். அசியூம் இப்போ ஒரு ஷேர் வாங்கி இருக்கீங்க. அதோட பிரைஸ் ₹200ன்னு வச்சுக்கோங்க. அதை 300க்கு விற்கணும்னு இருப்பீங்க. ஆனா அதோட வேல்யூ குறைய ஆரம்பிச்சதுன்னா ஒரு அளவுக்கு தான் நம்மளால லாஸை பேர் பண்ண முடியும் இல்லையா? இந்த சிச்சுவேஷன்ல ₹180ல நான் லிமிட் செட் பண்ண அப்படின்னா கீழே போகும்போது ₹180ல அந்த ஸ்டாக்கை வித்துட்டு வெளியே வந்துருவோம். இதுக்கு தான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் யூஸ் பண்றோம். இந்த ஸ்டாப் லாஸை நீங்க ஷேர் வாங்கும் போதே லிமிட் செட் பண்ணிடுவீங்க. அடுத்தது
ட்ரேடிங் வால்யூம். ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை ஷேர் வாங்கி எத்தனை ஷேர் வித்திருக்காங்கன்ற மொத்த எண்ணிக்கை தான் ட்ரேடிங் வால்யூம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க. அதோட ஷேர் 100 வாங்கி இருக்கலாம், 100 விற்று இருக்கலாம். மொத்தமாக 200 ஷேர் தான் ட்ரேடிங் வால்யூம். ஒரு கம்பெனியோட ட்ரேடிங் வால்யூம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட ஷேரை நீங்கள் ஈஸியாக வாங்கவோ விற்கவோ செய்யலாம். ஒரு தேவைன்னு வரும்போது ரொம்ப சீக்கிரமாகவே அந்த ஷேரை விற்று பணமாக்கலாம். ட்ரேடிங் வால்யூம் அதிகமாக இருக்க கம்பெனி ஷேரை வாங்கினா உங்களால் ஈஸியாக ஷேர்ஸை வாங்கவும் விற்கவும் முடியும். இன்னையோட 7 வார்த்தைங்க முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் மீதி இருக்க வார்த்தைங்களை பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.